தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல பகுதிகளில் சொந்த கட்டிடத்தில் அங்கன்வாடி மையங்கள் செயல்படாமல் தனியார் கட்டிடங்களில் வாடகைக்கு அங்கன்வாடி மையங்கள் செயல்பட்டு வருகிறது. இதனால் அங்கன்வாடி மைய ஆசிரியர்கள் மற்றும் உதவியாளர்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமியிடம் எங்களால் வாடகை கொடுக்க முடியவில்லை, எங்கள் அங்கன்வாடி மையங்களுக்கு சொந்த கட்டிடம் கட்டி கொடுங்கள் என பல கோரிக்கைகள் வைத்திருந்தனர். கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நகர பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையங்களுக்கு அரசு நிர்ணயித்த வாடகைக்கு இடம் கிடைக்கவில்லை என்றும் சொந்த கட்டிடங்கள் தேவை என பலமுறை அரசுக்கு கோரிக்கை வைத்தும், மேலும் சட்டமன்ற உறுப்பினரின் முயற்சியின் காரணமாக மேலும் கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்தவர்கள் இதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தொகுதிக்குட்பட்ட அரசு நிலங்கள் ஏதேனும் உள்ளதா என தேடப்பட்டு அதில் குபேர் நகர் 5வது குறுக்கு வீதியில் புதுச்சேரி நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் தனியார் ஆக்கிரமித்து இருப்பதை அறிந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குபேர் நகர் வார்டு குபேர் நகர் 5வது தெருவில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டிடம் கட்டுவதற்காக 2023-2024 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் 34,32,000 செலவில் புதுச்சேரி நகராட்சி மூலம் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் குப்புசாமி, ஒப்பந்ததாரர் ராதாகிருஷ்ணன் மற்றும் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளும் நகராட்சி ஊழியர்களும், மேலும் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும், நிர்வாகிகள், மகளிர்கள், இளைஞர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். புதுச்சேரியில் சுகாதாரத்துறை இயக்குநர் நியமனம் தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் இடையே மோதல் வெடித்துள்ளது. எங்களது காங்கிரஸ் ஆட்சியின் போது ஆளுநராக இருந்த கிரண்பேடி தன்னிச்சையாக செயல்பட்ட போது நாங்கள் போராடினோம். அதை அப்போதைய எதிர்க்கட்சி தலைவரான ரங்கசாமி ரசித்தார். தற்போது முதல்வரான ரங்கசாமிக்கு அதே நிலை வந்துள்ளது. சுகாதாரத்துறை இயக்குநர் நியமனம் முதல்வருக்கு ஒரு பிரச்சனை அல்ல. 6 மதுபான தொழிற்சாலைக்கு ரூபாய் 90 கோடி கைமாறியது. 100 மதுபான கடைகள் திறக்க முடிவு எடுத்தனர். இது தொடர்பான கோப்புகள் ஆளுநரிடம் சென்றன. இதனை ஆளுநர் நிறுத்தி வைத்துள்ளார். இதனால் ராஜினாமா செய்யப்போவதாக ஆளுநரை மிரட்டும் வேலையை ரங்கசாமி ஆரம்பித்தார். அது பிசுபிசுத்து போய்விட்டது. ராஜினாமா செய்யப்போவதாக கூறிய ரங்கசாமி இப்பொழுது துணைநிலை ஆளுநரிடம் சரண்டர் ஆகிவிட்டார். ஆளுநரை எதிர்த்து எங்களது ஆட்சியில் நாங்கள் ராஜினாமா செய்தோம். ஆனால் தற்போது பாஜக என்ஆர் காங்கிரஸ் நாடகமாடி மக்களை ஏமாற்றுகின்றனர். அது மக்களிடம் எடுபடாது. ஒரு நிமிடம் கூட முதல்வர் நாற்காலியை ரங்கசாமி விடமாட்டார். முதலமைச்சர் நாற்காலிக்காக எது வேண்டுமானாலும் செய்வார். ஆனால் அவரது மிரட்டல் எல்லாம் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனிடம் செல்லாது. திரைப்படத்தில் ரஜினி சொல்வது போல, புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதலமைச்சர் ரங்கசாமிதான் மாப்பிள்ளை. ஆனால் போடுகின்ற சட்டை பாஜகவினுடையது. இவர் டம்மி முதலமைச்சர். மாநில அந்தஸ்தை முதல்வர் ரங்கசாமியால் வாங்க முடியாது. மத்திய அரசு தராது. முதலமைச்சர் ரங்கசாமி ராஜினாமா செய்தால் அவர் ஜெயிலில் இருப்பார். பாஜக அவரை சிறையில் தள்ளும் என தெரிவித்தார். முதலமைச்சர் அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது அப்பொழுது துணைநிலை ஆளுநராக இருந்த கிரண்பேடி அம்மையார் அவர்கள் நான் முதலமைச்சராக இருந்த பொழுது நான் அனுப்பிய கோப்புகளை குறிப்பாக துறையினுடைய செயலாளர்கள் மற்றும் துறையினுடைய தலைவர்கள், டைரக்டர்ஸ் மற்றும் செக்ரட்டரிஸ் இவர்கள் நான் பரிந்துரை செய்து அனுப்பும் பொழுது கிரண்பேடி அவர்கள் அதை மாற்றி அவர் வேறு நபர்களை நியமித்தார். அதை எதிர்த்து நாங்கள் போராட்டம் நடத்தினோம். அந்த சமயத்தில் இப்பொழுது இருக்கிற முதலமைச்சர் ரங்கசாமி அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார்.
முதலமைச்சர் அவர்கள் பல காரணங்களுக்காக, செவ்வேல் ஒரு பிரச்சனை கிடையாது அவருக்கு. 6 மதுபான தொழிற்சாலைகளுக்கு 90 கோடி ரூபாய் கைமாறி உள்ளது. அந்த கோப்பு துணைநிலை ஆளுநர் அலுவலகத்திலே இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 100 பிராந்தி கடைகள் திறப்பதற்கு முதலமைச்சர் அனுப்பிய கோப்பு துணைநிலை ஆளுநரிடம் இருக்கிறது. இது போன்ற லஞ்சம் வாங்குகின்ற அந்த கோப்புகளை துணைநிலை ஆளுநர் நிறுத்தி வைத்திருக்கிறார். தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய போகிறேன் என்று சொன்ன ரங்கசாமி, துணைநிலை ஆளுநரால் சில சமயம் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும், அதை ஒன்று நான் பெரிதுபடுத்தவில்லை என்று இப்பொழுது துணைநிலை ஆளுநர் சரண்டர் ஆகிவிட்டார். இதுதான் நடந்திருக்குது. ஸ்ரீராம் கேபிட்டல் வழங்கும் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக்கின் 2வது சீசன் சீகம் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. 8வது லீக் போட்டியில் ஊசுடு அக்காட் வாரியர்ஸ் அணியும் மாஹே மெகலோஸ் டைகர்ஸ் அணியும் மோதின. இதில் டாஸ் வென்ற மாஹே மெகலோ அணி முதலில் பந்து வீச முடிவு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த ஊசுடு அக்காட் வாரியர்ஸ் அணியினர் 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 215 ரன்கள் குவித்தது. இதனையடுத்து 216 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான இலக்குடன் களமிறங்கிய மாஹே மெகலோ அணி அதிரடியாக தொடக்கத்தை அளித்தனர். இருப்பினும் மாஹே மெகலோஸ் டைகர்ஸ் அணி 15 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 143 ரன்கள் எடுத்து 72 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. தொடர்ந்து நடைபெற்ற 9வது லீக் போட்டியில் காரைக்கால் நைட்ஸ் அணியும் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணியும் மோதின. இதில் டாஸ் வென்ற வில்லியனூர் மோகித் கிங்ஸ் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கி பேட்டிங் செய்த காரைக்கால் நைட்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 152 ரன்கள் எடுத்தது. பின்னர் 153 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் பானு ஆனந்த் மற்றும் மோகித் காலே இருவரும் சிறப்பான தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தனர். ஆனால் 7வது ஓவரில் மோகித் காலே 26 ரன்களிலும் ஆகாஷ் மற்றும் அமன்கான் இருவரும் ரன் ஏதும் இல்லாமல் அடுத்தடுத்து வெளியேறினர். குறிப்பாக அந்த ஓவரை வீசிய அங்கித் சர்மா ஹாட்ரிக் விக்கெட் வீழ்த்தினார். பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் வரலாற்றில் இதுவே முதல் ஹாட்ரிக் விக்கெட் ஆகும். பிறகு அணி 18.3 ஓவர்களில் 153 ரன்கள் எடுத்து 5 விக்கெட் வித்தியாசத்தில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றது. 79 ரன்கள் குவித்த வில்லியனூர் அணி வீரர் பானு ஆனந்த் ஆட்ட நாயகன் விருதினை தட்டிச் சென்றார். 3 போட்டிகளில் விளையாடி 3 போட்டிகளிலும் வில்லியனூர் அணி வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. புதுவை கோவிந்தசாலை முடக்கு மாரியம்மன் கோவில் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் கோவில் ஆண்டு விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்து தீபாராதனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். பின்பு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அன்னதான நிகழ்ச்சியை மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகம் மற்றும் கொஜுரிய கராத்தே சங்கத்தின் செயலாளர் சுந்தராஜன் ஆகியோர் வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் செங்குட்டுவன், ரமேஷ், பெருமாள் ராஜா, தினேஷ், பழனி, கார்த்திக் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான உபயதாரர்கள் சந்திரசேகர், ரேனோ குடும்பத்தினர் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர்
தமிழகம் மற்றும் புதுச்சேரியை பாலைவனமாக்கும் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதில் காங்கிரஸ் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து அதற்கான அத்தனை முயற்சிகளையும் எடுத்து வருகிறது. தேர்தலில் போட்டியிடாத ராமலிங்கத்தை பாஜக மாநில தலைவராக எப்படி நியமிக்கலாம் என பாஜக தலைமையை காங்கிரஸ் கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் கேள்வி கேட்கிறார். தேர்தலில் நிற்காமல் புதுச்சேரி முதல்வராக நாராயணசாமியும், அதேபோன்று தேர்தலில் போட்டியிடாமல் பிரதமராக மன்மோகன் சிங்கும் காங்கிரஸ் கட்சியில் நியமிக்கப்பட்டது எப்படி என்பதை வைத்திலிங்கம் தெரிவிக்க வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். செய்தியாளர் சந்திப்பின் போது அவைத்தலைவர் அன்பானந்தம், இணை செயலாளர்கள், முன்னாள் கவுன்சிலர் கணேசன், திருநாவுக்கரசு ஆகியோர் உடனிருந்தனர். ஆட்சின்னு சொல்லும்போது சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும், அதெல்லாம் தானா போயிடும். ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம தான் அதை பெருசாக எடுத்துக்கிட்டீங்க. நிறைய பேப்பர்ல பார்த்த எட்டுக்கெல்லாம் செய்து, தலைப்பு செய்து, ஸ்க்ரோலிங்ல, அதுல இதுல எல்லாம் போட்டு நியூஸ் அப்டேட்டு ஒண்ணுமே இல்லை. அசம்பிளிக்கு எவ்வளோ அமைச்சர்கள் வராமல் இருக்கிறாங்க. பல தடவை முதலமைச்சர் வந்து அசம்பிளிக்கு வராமல் இருப்பாரு. மறுநாள் வருவார், ஜாதகம் பார்ப்பாரு, ஜோசியம் பார்ப்பாரு, நல்லவன் பார்ப்பாரு. இன்னைக்கு அமாவாசை என்ன வரமாட்டாரு, சில நாளில் வரமாட்டாரு. அது அவருடைய இது. 2 நாள் ஏன் வரல, அதனால வந்து நான் வந்து முதலமைச்சர் பதவிக்கு போயிட்டு வந்தேன். நீங்க தான் அதெல்லாம் சொல்றீங்க, அவர் சொல்லவே இல்லையே. நெடுங்காடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சந்திர பிரியங்காவின் பிறந்த நாளை நல்லாத்தூர் சந்திர பிரியங்கா மக்கள் சேவை மையம் சார்பிலும் தொண்டரணி சார்பிலும் கேக் வெட்டி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் புதுச்சேரி தொண்டரணி மாநில செயலாளர் சிவக்குமார் மற்றும் நெடுங்காடு தொகுதி தலைவர் ஈஸ்வர்ராஜ், தொகுதி செயலாளர் சுரேஷ் மற்றும் தொண்டரணி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் தமிழ் பண்பாட்டு மையத்தின் கீழ் இயங்கி வரும் லக்ஷ்மி வளர் தமிழ் நூலகத்துடன் இணைந்து புதுவை சிறுவர் இலக்கிய இயக்கமானது சிறுவர் இலக்கிய சந்திப்பு 64ஆம் நிகழ்வு காரைக்குடியில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு வளர் தமிழ் நூலகத்தின் இயக்குனர் முனைவர் செந்தமிழ் பாவை தலைமை வகித்து குழந்தை கவிஞர் வள்ளியப்பா உருவப்படத்தை திறந்து வைத்து மலரஞ்சலி செலுத்தி கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசு சான்றிதழ் வழங்கி பாராட்டி பேசினார். முனைவர் தேவி நாச்சியப்பன் வரவேற்றார். பல்வேறு பள்ளிகளில் இருந்து 55 சிறுவர்கள் பல்வேறு இலக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்றனர். ராமநாதன் செட்டியார் உயர்நிலைப் பள்ளி 8ஆம் வகுப்பு மாணவர் பிரணவ் மகாத்மா காந்தி குறித்த உரை நிகழ்த்தி குழந்தை கவிஞர் வள்ளியப்பா நினைவு சுழற்கேடயம் பெற்றார். அழகப்பா மாண்டிசேரி பள்ளி மாணவர் ஜஸ்டின், அழகப்பா மெட்ரிக் பள்ளி மாணவி நக்ஷத்ரா, அழகப்பா மாதிரி பள்ளி மாணவி பரமேஸ்வரி, தர்ஷனி, கவிமணி, குழந்தைகள் சங்க மாணவிகள் சுபிக்ஷா, மெய்யம்மை ஆகியோருக்கு பரிசு சான்றிதழ் வழங்கப்பட்டது. கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசு சான்றிதழ் வழங்கப்பட்டது. முனைவர் தேவி நாச்சியப்பன் எழுதிய நடிக்கலாம் வாங்க சிறுவர் நாடக நூல் வெளியிடப்பட்டது. பாவலர் ஆறுமுகம் இசையுடன் பாடல் பாடி பயிற்றுவித்தார். இயக்க நிறுவனர் பாரதிவாணர் சிவா, ராஜேஸ்வரி ஆகியோர் மாணவர்களை நெறிப்படுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னின்று செய்து நாச்சியப்பன் தொகுத்து வழங்கினார். தமிழ் தேசிய அரசியல் களத்தில் இளம் வயதில் அறிவார்ந்த செயற்பாட்டாளராகவும் கர்நாடகத்தினை சேர்ந்த சக்தியின் சட்டவிரோத தமிழர் ஆன்மீக பகை செயல்களை கண்டறிந்து காட்டுவெளியில் கடும் பயணம் மேற்கொண்டு அநீதிக்கு எதிராக போராடி வரும் சைவ நெறியாளர்கள், பழங்குடி உரிமையில் அக்கறை உள்ளவர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அனைவரும் துணை நின்று வலிமை சேர்க்கும் வலுவான ஆதாரங்களோடு ஆவணத்தொகுப்பாக ஈஷாவின் மறுபக்கம் என்கின்ற நூலை எழுதி வெளியிட்டுள்ளார். புறக்கணிக்கப்படும் புதுச்சேரி நூலில் புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி பெறுவது தமிழர்களின் அரசியல் உரிமைக்கான முதல் படி என்கின்ற கட்டுரையும் எழுதியுள்ளார். புதுச்சேரிக்கு மாநில தகுதி தேவை ஏன் என்கின்ற நூலினையும் வெளியிட்டு புதுச்சேரி மன்னன் மைந்தர்களின் உரிமைகளுக்கான போராட்ட களத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு சமரசமில்லாமல் போராடி வரும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் அருணா பாரதி பிறந்த நாளில் தமிழ் தேசிய அமைப்பு நிர்வாகிகள், தமிழர் களம் அழகர், புதுவை எழுத்தாளர் சங்கம், புதுவை தமிழ் நெஞ்சன், புதுச்சேரி தமிழ் தேசிய பேரியக்கத்தின் மாநில செயலாளர் வேல்சாமி, நாம் தமிழர் ரமேஷ் ஆகியோர் அருணா பாரதியை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர்.
பாரதிய ஜனதா கட்சியின் உயரிய பாரம்பரியங்களை பின்பற்றி ஸ்ரீ குரு பூர்ணிமா விழாவை முன்னிட்டு பாஜக நிரவி திருப்பட்டினம் தொகுதி சார்பில் பழம்பெரும் குருமார்களுக்கு வணக்கம் செலுத்தி அவர்களிடமிருந்து ஆசிர்வாதம் பெறும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பாஜக புதுச்சேரி மாநில துணைத் தலைவர் கணபதி, காரைக்கால் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆசிரியர் பார்த்தசாரதி, நல்லாசிரியர் விருது பெற்ற கிருஷ்ணசாமி நாராயணசாமி, சிவ நற்பவி சுவாமி, ஸ்ரீ லட்சுமி நாராயணன், ஸ்ரீ நடராஜ குருக்கள், ஓய்வு பெற்ற மருத்துவ அதிகாரி டாக்டர் துரைராஜ், ஸ்ரீ பழனிவேல் ஆசிரியர் ஸ்ரீ ரங்கராஜ், ஸ்ரீமதி சிவகாமி அம்மா ஆகியோரிடமிருந்து பாஜக நிர்வாகிகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டனர். விழாவில் தொகுதி நிர்வாகிகள், மாநில மற்றும் மாவட்ட தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள ஷீரடி மகாராஜா சாய் ஆலயத்தில் குரு பூர்ணிமா திருவிழா நடைபெற்றது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக காக்கடா ஆரத்தி, விக்னேஸ்வர பூஜையுடன் திருக்கோவில் கொடியேற்றம், கலச பூஜை, மகா அபிஷேகம், சிறப்பு பல்லக்கு சேவை, ஆரத்தி, அன்னதானம், குரு பூர்ணிமா, சத்திய நாராயண பூஜை, தூப ஆரத்தி ஆகியவை நடைபெற்றது. சாய் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மகாராஜ் சாய்பாபாவின் அருளை பெற்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஷீரடி மகாராஜா சாய் ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர். சிங்காரவேலர் மீன்பிடி மற்றும் மீன் விற்பனை தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் மீன் அங்காடி சங்க கிளை திறப்பு விழா ECR சாலையில் உள்ள நவீன சுகாதார மீன் விற்பனை மையத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு செயல் தலைவர் ராஜ்குமார், கௌரவ தலைவர் மல்லிகா, துணைத் தலைவர்கள் விஜய், சித்தானந்தம், ராஜேஷ் ஆகியோர் தலைமை தாங்கினர். அதனைத் தொடர்ந்து கோவிந்தராஜ், தேவநாயகம், தனிகாச்சலம், மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மீன்பிடி தொழிலாளர் கூட்டமைப்பின் தமிழ் மாநில துணைத் தலைவர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு சங்கத்தின் பெயர் பலகையை திறந்து வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் CITU மாநில ஒருங்கிணைப்பாளர் பிரபுராஜ், மாநில செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் கொடியை ஏற்றி வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிர்வாகிகள் கோபி, விஜய், குணசேகர், ரமேஷ், சித்தானந்தன், ருமித்ரன், கார்த்திக், விஜயன், ராஜ்குமார், வாழுமுனி, முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அடுத்த தொண்டமனத்தம் கிராமத்தை சேர்ந்தவர் நடன சபாபதி. இவர் ஜூலை 8ஆம் தேதி தனது மகன்களான ஜீவா மற்றும் துவாரகேஷ் ஆகிய இருவரையும் தனது இருசக்கர வாகனத்தில் அழைத்து கொண்டு முத்திரையார்பாளையத்தில் உள்ள தனியார் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஊசுட்டேரி அருகே சென்றபோது பின்னால் வந்த டிப்பர் லாரி மோதியதில் சம்பவ இடத்திலேயே 2 மாணவர்களும் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த நடன சபாபதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் உயிரிழந்த 2 மாணவர்களுக்கும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு புதுச்சேரி 10 கண்ணு சந்திப்பில் நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பள்ளி மாணவர்களின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர், வழுதாவூர், சேதராப்பட்டு, ஊசுடு, 10 கண்ணு உள்ளிட்ட சாலைகளில் கனரக வாகனங்கள் அதிக அளவில் செல்வதால் விபத்து ஏற்படுகிறது. காலை நேரத்தில் போக்குவரத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என வலியுறுத்திய அவர், காலை 6 மணி முதல் 11 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 6 மணி வரை கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்க வேண்டும் என்றும், உயிரிழந்த 2 பள்ளி மாணவர்களுக்கும் இரங்கல் கூட தெரிவிக்காதது கண்டிக்கத்தக்கது. உயிரிழந்த 2 பள்ளி மாணவர்களுக்கும் தலா 20 லட்சம் என 40 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கூட ஒரு ஆறுதலையும் அந்த குடும்பத்திற்கு ஒரு அஞ்சலியும் செலுத்தவில்லை. இதை மிகவும் காங்கிரஸ் சார்பில் நாங்கள் இன்று அவர்களை கண்டிக்கிறோம், கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நிவாரணத்தையும் அளிக்கவில்லை. குறிப்பாக இந்த போக்குவரத்து துறை, காவல்துறை அதை சரி செய்யவில்லை. காலையில் பார்த்தீங்கன்னா 10 யூனிட் பெரிய 10 சக்கர வாகனங்கள் காலையில் இந்த ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு அனுமதி இல்லை, முன் அனுமதி இல்லாமல் போய் கொண்டு இருக்க வேகமாக போகிறாங்க. இது நேரத்தை கட்டுப்படுத்துகிறோம். காலையில் 6 மணிலேருந்து
11 மணி வரை இந்த கனரக வாகனங்கள் இந்த காவல்துறையானது கட்டுப்படுத்த வேண்டும். இந்த ஏரியாவில் இங்கே வந்து ஒரு பாதுகாப்பை தரணும். அந்த வண்டிகள் வந்து 11 மணிக்கு மேலே தான் செல்லணுன்றதை இந்த நாங்கள் தொகுதி சார்பாக நாங்கள் இந்த காவல்துறையும் இந்த காவல்துறை அதிகாரி மேலேயும் இந்த உள்துறை அமைச்சரையும் கேட்டுக்கொள்கிறோம், முதல்வரையும் கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுதேசமல் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சங்கத் தலைவர் ராஜலட்சுமி தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் தமிழரசி, செல்வராணி, லலிதா, சம்மேளன நிர்வாகிகள் பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், முனுசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மற்றும் டாக்டர் கலைமாவனின் நமச்சிவாயம் உட்பட போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களுக்கு உடனடியாக அமல்படுத்த வேண்டும். காய்கறி, விறகிற்கான பில் தொகையை முழுமையாக உடனே வழங்க வேண்டும். விலைவாசிக்கேற்ப விரைவில் உயர்த்தி வழங்கிட வேண்டும். ஊழியர்களுக்கு மேற்பார்வையாளர் பதவி உயர்வு வழங்க வேண்டும். தகுதி வாய்ந்த அனைத்து உதவியாளர்களுக்கும் ஒரு முறை தளர்வு அளித்து பதவி உயர்வு வழங்க வேண்டும். ஒப்பந்த அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஊழியர் மற்றும் உதவியாளர்களின் பணியை கௌரவ பணியாக மாற்றம் செய்து நிரந்தரம் செய்ய வேண்டும். நிலுவை ஊதியத்தை வழங்க வேண்டும். அந்த ஊழியர்களுக்கு சட்டமன்றத்தில் முதல்வர் அறிவித்தபடி மாத ஊதியத்தை ரூபாய் 12,000, ரூபாய் 10,000 என உயர்த்தி வழங்க வேண்டும். நிலுவையில் உள்ள 4 ஆண்டுக்கான போனஸ் பஞ்சப்படையை வழங்க வேண்டும். வாரிசுதாரர் பணி நியமனம் பெற்ற உதவியாளர்களையும் நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை மூலம் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலைநகரை சேர்ந்த மீன் வியாபாரம் செய்பவர்களுக்கு விலையில்லா ஐஸ் பெட்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தலைமை தாங்கி 150க்கும் மேற்பட்ட மீனவ பெண்களுக்கு விலையில்லா ஐஸ் பெட்டிகளை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் திமுக ஆட்சி ஒரு இருண்ட ஆட்சி என்றும் எந்த ஒரு நலத்திட்ட பணிகளும் நடக்கவில்லை என குற்றம் சாட்டினார். தற்போது முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சியில் அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படுவதுடன் மக்களின் வீடு தேடி வருவதாகவும் தெரிவித்தார். அட்டவணை இன மக்களை தொடர்ந்து மீனவ சமுதாய மக்களின் குழந்தைகளுக்கு ஆரம்பம் முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக வழங்க நடவடிக்கை எடுத்துள்ள அரசுக்கு நன்றி தெரிவித்த அவர், முத்தியால்பேட்டை தொகுதியில் வீடு இல்லாமல் உள்ள மீனவ சமுதாய மக்களுக்கு விரைவில் இலவச மனைப்பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காது கேளாதோர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி 2025 காது கேளாதோர் அறக்கட்டளை சார்பில் புதுச்சேரி லோட்டஸ் பேட்மிண்டன் கிளப்பில் நடைபெற்றது. தேசிய போட்டிகளில் காது கேளாத விளையாட்டு வீரர்கள் பங்கேற்பதை ஊக்குவிப்பதற்காகவும் இளைஞர்களிடையே அவர்களின் ஆர்வங்களை, திறன்களை, விளையாட்டு மற்றும் ஆரோக்கியமான செயல்பாடுகளில் தீவிரமாக ஈடுபடுவதை ஊக்குவிப்பதற்காகவும் புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள நகரங்களிலிருந்து திறமையான காது கேளாத விளையாட்டு வீரர்களை ஒன்றிணைத்து அவர்களின் திறமைகளை வெளிப்படுத்த, விளையாட்டு மூலம் அவர்களின் வளர்ச்சியை மேம்படுத்தவும் இந்த போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டு 32 ஆண்கள் மற்றும் 32 பெண்கள் உட்பட மொத்தம் 64 பேர் பங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பன்னீர்செல்வம், முகேஷ் ஜெயின், கிராமினியார் நாடார் பேரவையின் சங்க தலைவர் முனைவர் புரந்தரதாசன், ரோட்டரி கிளப் செல்வகுமார், ஓய்வு பெற்ற துணை காவல் கண்காணிப்பாளர் கலியபெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் டெஃப் எனேபிள்ட் ஃபவுண்டேஷன் மேலாளர் அமர்நாத், அஜித்குமார், மொழிபெயர்ப்பாளர் சொர்ணலட்சுமி, ஹேம ராமச்சந்திரன், காது கேளாதோர் விளையாட்டு சங்க உறுப்பினர் பஷீத், தன்னார்வலர்கள் என சுமார் 150க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நடைபெற்ற இந்த போட்டியில் சாம்பியன்ஷிப் போட்டியில் 8 வீரர்கள் தேசிய இறுதிப் போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டனர். ஆண்கள் பிரிவில் நித்யானந்தம், சூரிய விமல், பினோஜன், ரோஹந்த், பெண்கள் பிரிவில் பிரேம் தேவதர்ஷினி, சரோஜினி தேவி, ரேணுகா தேவி ஆகியோர் ஜூலை 24ஆம் தேதி முதல் ஜூலை 27ஆம் தேதி வரை சென்னையில் நடைபெறும் தேசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு விளையாடுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரர் அழகு முத்துக்கோன் 268வது குரு பூஜை விழாவினை முன்னிட்டு
தமிழ்நாடு யாதவ மகாசபை புதுச்சேரி சார்பில் ஜிப்மர் முகப்பு வாயிலில் சுமார் 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. முன்னதாக மாவீரன் அழகுமுத்துக்கோன் குரு பூஜையை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. விழாவிற்கு தமிழ்நாடு யாதவ மகாசபை புதுச்சேரி மாநில தலைவர் கணேசன் யாதவர் தலைமை தாங்கினர். பொதுச் செயலாளர் சடகோப்பன், பொருளாளர் ராஜசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் நிர்வாகிகள், துணைத் தலைவர்கள் ரங்கநாதன் அருள், தகவல் தொழில்நுட்ப பிரிவு ராஜமாணிக்கம், இளைஞரணி அருண், ஊசுடு தொகுதி செயலாளர் செல்வகுமார், நிர்வாகிகள் வளராமன், பச்சையப்பன், தனசேகரன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜே நகர் பகுதி திருமூர்த்தி நகரில் 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்வின் போது இளநிலை பொறியாளர் மோரே சத்யநாராயணன், கான்ட்ராக்டர் குணசேகரன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உடனிருந்தனர். இதேபோல் NSC போஸ்ட் நகரில் 24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்வின் போது இளநிலை பொறியாளர் மோரே சத்யநாராயணன், கான்ட்ராக்டர் சந்தோஷ் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உடனிருந்தனர். காரைக்கால் அம்மையார் கோவிலில் மாங்கனி திருவிழா நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் காரைக்காலிலிருந்து அமுது படையலில் பங்கேற்று அம்மையாரை தரிசித்து அருள் பெற்றார். விழாவில் அமைச்சர் திருமுருகன், கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஆன்மீக தலைவர்கள் கலந்து கொண்டனர். சபாநாயகரின் ஆதரவாளர்கள், பாஜக நிரவி திருப்பட்டினம் தொகுதி தலைவர் மணிமாறன் ஆகியோரும் விழாவில் கலந்து கொண்டு பக்தர்களுடன் இணைந்து வழிபட்டனர். பாரதிதாசன் அரசு பெண்கள் கல்லூரியில் உள்ள மாணவிகளுக்காக ஆரோக்கிய மற்றும் நலன் கழகத்தின் மூலம் நடைபெற்ற பல் பராமரிப்பு முகாம் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சென்ட்ரல் மற்றும் ஸ்மைல் அண்ட் க்ளோ டென்டல் கிளினிக் இணைந்து நடத்தினர். இந்த முகாம் பாரதிதாசன் அரசு பெண்கள் கல்லூரியின் ஆரோக்கிய மற்றும் நலன் கழகம், ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சென்ட்ரல் மற்றும் ஸ்மைல் அண்ட் க்ளோ டென்டல் கிளினிக் ஆகியவற்றின் இணைந்த முயற்சியாக டாக்டர் பிரசன்னா மற்றும் டாக்டர் ஸ்ருதியின் தலைமையில் நடைபெற்றது. டாக்டர் பிரசன்னா வழங்கிய சிறப்பு பல் பராமரிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாணவிகளுக்கு சிறந்த அனுபவமாக அமைந்தது. இதில் தினசரி பல் பராமரிப்பு, பொதுவான வாய்மூல நோய்கள் மற்றும் தடுப்பு செயற்பாடுகள் குறித்த விளக்கங்கள் வழங்கப்பட்டன. மருத்துவர்கள் சௌமியா, சௌந்தர்யா, ரேவதி, கார்த்திகா, ராஜலட்சுமி ஆகியோர் பயனாளிகளுக்கு பரிசோதனையும் ஆலோசனையும் வழங்கினர். ஹோம் சயின்ஸ் துறை உதவி பேராசிரியர் மலர்விழி ரவி, ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் பிந்து பாலன், ஆரோக்கிய மற்றும் நலன் கழக உறுப்பினர்கள் முகாமை ஒருங்கிணைத்தனர். ரொட்டாரியன்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் முகாமில் கலந்து கொண்டனர். புதுவை வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. பௌர்ணமி நாளில் மாட வீதியை பௌர்ணமி விழா குழுவினர் 132வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு மாட வீதியை வலம் வந்து தரிசனம் செய்தனர். மேலும் இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் பௌர்ணமி விழா குழுவினர் முருகன் சிவாச்சாரியார், செம்மனேரி பரமநாதன், சிவகுமார், ஆறுமுகம், திருஞான சம்பந்தம், இளைஞர் குழுவினர் புருஷோத்தமன், சித்திக் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழுவினர் செய்திருந்தனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்பியூன் காட்டேரிக்குப்பம் அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் ஆனி மாத பௌர்ணமி பூஜை நடைபெற்றது. இதில் ஆலயத்தின் மேல் பௌர்ணமி தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் பௌர்ணமி பூஜையில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தரநாயகி, அஷ்டபைரவர், நவகிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட 5 அதிர்ஷ்டசாலி பக்தர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். பொதுப்பணித்துறையில் 2005ஆம் ஆண்டு பணிக்கமர்த்தப்பட்ட எம்டிஎஸ் ஊழியர்களுக்கு ஏற்பட்ட ஊதிய இழப்புக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும். ஊழியர் பணி மறுகட்டமைப்பு 5:3:2 என்ற விகிதத்தில் அமலாக்கிடவும் 950க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்பிட வலியுறுத்தி புதுச்சேரி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கம் சார்பில் மேலம்கொட்டி நூதன போராட்டம் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் குடப்பாக்கம் திருக்கூடல் பாகன் கைலைநாதன் அமர் சின்ன திருக்கைலாய சிவ ஆலயத்தில் ஆனி மாத பௌர்ணமி விழா நடைபெற்றது. இதில் திருவாசகம் முற்றோதுதல் நிகழ்ச்சியும் பூஜையும் நடைபெற்றது. ஆகம விதிப்படி அம்மையப்பர் கலச வழிபாடு நடத்தி சிவாச்சாரியார்கள் சின்ன கைலாயத்திற்கு திருக்குட பொழித நன்னீராட்டு செய்தனர். தொடர்ந்து நடைபெற்ற பூஜையில் பொதுமக்கள் சிவபெருமானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர், விபூதி, பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. சின்ன கைலாய வரலாறு சொற்பொழிவும் நடைபெற்றது. தொடர்ந்து பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை நிறுவனர் நற்பணி திலகம் அருணாச்சலசாமி சிவஞானியார், ஆலய ஊழியர்கள் மற்றும் குடப்பாக்கம் பொதுமக்கள் செய்திருந்தனர். ஆற்றல் அடல்விடைய எருமாளவாயான் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் விழுப்புரம் வானூர் தொகுதிக்குட்பட்ட ஞானக்கல்மேடு ஸ்ரீ சுயம்புபூத காளி அம்பாள் திருக்கோவிலில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் முன்னூர் அங்காளம்மன் சங்கர் சுவாமி அவர்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து கலச நீர் அபிஷேகமும் செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் சிவா தலைமையில் பக்தர்கள் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் கிளியனூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் புஷ்பராஜ், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முத்துவேல், முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் புருஷோத்தமன், ஐயப்பன், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், ஞானக்கல்மேடு ராஜகுரு பாண்டியன், ரவி, லட்சுமி அம்பாள் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.